திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புத்தூரில் திருமணமான 78 நாட்களில் கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக கூறி ரித்தனியான்னு ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆசையோடும் கனவுகளோடும் தன்னோட பொண்ணை பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இத்தனைக்கும் கல்யாணத்துக்கு 500 பவுன் நகை பேசி 300 பவுன் நகைகளும் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரும் 2.5 கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமாக தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்படியா இருந்தும் இது பத்தாத இந்த ஆளுங்களுக்கு பாக்கி இருக்க 200 பவுன் நகையை கேட்டு மாமனாரும் மாமியாரும் சித்திரவதை செஞ்சுருக்காங்க. போடா குறைக்கு அந்த புருஷனும் ஒருத்தன் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து 3 பேரும் அந்த பொண்ணை தினமும் 1 மணி நேரம் நிற்க வச்சு பேசி பேசி மன ரீதியாக துன்படுத்தியிருக்காங்க. இந்த கொடுமைக்கார குடும்பத்துக்காக மாடம் வாடகை வருமானமும் இருந்ததாகவும் அதனால் அவங்க வேலைக்கு எதுவும் போகாமல் வீட்டிலேயே தான் இருந்ததாகவும் இந்த வரதட்சணையும் வாங்கி திங்க பார்த்துருக்காங்க. கல்யாணத்துக்கு பிறகா இந்த பொண்ணு சந்தோஷமாக வாழவே இல்லை போல. தன்னோட புருஷன் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, அப்புறம் மாமியார் சித்ரா தேவி தன்னை மன ரீதியாக துன்படுத்துறதாகவும் இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு ரித்தன்யா தன்னோட அப்பா கிட்ட பல முறை சொல்லியிருக்காங்க. ஆனால் சில நாளில் எல்லாம் சரியாகிடும், கவலைப்பட வேண்டான்னு பெற்றவங்க மகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. பொறுத்து பொறுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தியான பொண்ணு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து விஷம் குடித்து இறந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ரோட்டில் கார் நிற்கிறத பார்த்து பொதுமக்கள் போலீஸ்க்கு தகவல் சொல்லவும் போலீஸ் வந்து பார்த்து பொண்ணோட வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இதே போல் செய்திகள் அடிக்கடி பார்க்குறோம். கொஞ்ச நாள் முன்ன கூட ஒரு ஆசிரியர் இதே தவறு தான் செஞ்சாங்க. முன்னெல்லாம் தற்கொலை பண்ணுறவங்க மேலே கோபம் வரும். இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக ஏன் இவங்க சாகுறாங்கன்னு வாழ்ந்து காட்டணும். இப்போல்லாம் ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. அந்த நேரம் அவங்க தேட்டுற ஒருத்தர் கூட இருந்திருக்கலாமே. இருந்திருந்தா அவங்க மனசு மாறி இருந்திருப்பாங்களே, இந்த முடிவுக்கு போயிருக்க மாட்டாங்களேன்னு தோணும். இது மாதிரியான இறப்புகளுக்கு சில பெற்றோர்களும் மறைமுகமாக குற்றவாளிகள் தான். புருஷன் பண்ணுற கொடுமைகளை சொன்னால் ஊர் பெருமைக்காக சகிச்சுட்டு வாழுமா பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் ஒன்று, எதுக்குமே தற்கொலை தீர்வு கிடையாது. உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு மனதைரியம் சொல்லி கொடுத்து வளங்க. எந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காம எதுனாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம், நீ தைரியமாக இருன்னு பக்கபலமாக இருங்க. தப்பு செய்கிறவங்களே குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாழ்கிறப்போ நமக்கு என்னன்னு அதுங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். உலகம் என்னதான் நவீனமயம் ஆனாலும் இன்னும் இந்த மாதிரியான வரதட்சணை கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது.